ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்கே வந்து இங்கே வந்துட்டேன். ஏன்னா காலையிலே வர வேண்டியது, அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. பாத்ரூமில் வந்து பேட்ச் ஒர்க் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த வீட்டுக்குமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு போயிட்டேன். நானும் என் மகளும் முதல்ல போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சேன். அவங்க லேட்டாக வரனால அப்படியே சாப்பிட்டு வர சொல்லியாச்சு. நான் அங்கேயும் இங்கேயும் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு அலைய முடியாது அப்படின்ட்டு நைட் நேரத்தில்ன்ட்டு, அதனால் அங்கேயே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி மழையுமே வந்துருந்துச்சு. அவ்வளோ பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா அக்காலாம் வந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு அப்புறம் போனாங்க. எனக்கு இந்த வீட்டில் ஸ்டே பண்ணி 9 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து என் மகளுக்கு வந்து ஃபீவர்னு மதர்சாலேருந்து கால் பண்ணிட்டாங்க. உடனே என் பையனை விட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. பார்த்தா அவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு. இன்னொன்று டேப்லெட்டை போட்டு படுக்க வச்சுட்டேன். நாளைக்கு தான் ஜுரம் குறையலன்னா ஹாஸ்பிட்டல் போனோம். ஏன்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இன்றைக்கி அலைச்சல் ரொம்ப. அந்த ஸ்டவ்வுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே தான் வந்து கொஞ்சம் பால்லாம் காய்ச்சி என் மகளுக்கு கொடுத்தேன் நைட்டு. அப்புறம் அங்கே தான் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அவள் வச்ச இட்லியை நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு இட்லியை வச்சுட்டா. அதை சாப்பிடக்கூட முடியல. வாயெல்லாம் ரொம்ப வெந்து போயிருந்துச்சு. இருந்து போகவே முடியல ஹாஸ்பிட்டல். டேப்லெட்டை கொடுத்து வீட்டில் வச்சாச்சு. நாளைக்கு காலைல கூட்டிகிட்டு போயிடணும். ஒரு ஒர்க் இருக்கும்போதுனா எல்லாமே சேர்ந்துக்கிட்டு வரும். ஃபீவர் ஒரு பக்கம் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் அங்கேயே காஃபியை போட்டு குடிச்சிட்டு அங்கேயே படுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணுறது. அது நான் பிறந்த வீடு. எனக்கு இருந்த கை கால் வலி அசதி எதுவுமே அங்கே தெரியல. நான் அங்கே படுத்து கிடக்கும் போதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு.